இனிமேல் மிஷின்லையும் கிரைண்டர்லையும் கை வலிக்க மாவு அரைக்க தேவையில்லைங்க. வத்தல் செய்யணும்னு ஆசைப்பட்டா இந்த ரேஷன் பச்சரிசியை வச்சு ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாத அளவுக்கு நல்ல பொறுன்னு மொறு ஒரு கிறிஸ்பியான வத்தல் தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். இந்த அரிசி வத்தல் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வெளி ஊர்களில் உங்க உறவினர்களுக்கு நீங்க தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். டோண்டே பார்த்தீங்கன்னா பொறு நல்லா உடைய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப காரசாரமா டேஸ்டாகவும் இருந்தது. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்குற ரேஷன் பச்சரிசி வந்து மாதம் வந்து 10 கிலோ வேஸ்ட்டாக தான் போகுது. அந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப்பு தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். 2 கப் அளவுக்கு அரிசி கரெக்டாக அளந்துக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா ரேஷன் அரிசினாவே கொஞ்சம் வந்து அழுக்கு அதிகமாக இருக்கும். அதனால வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். வாஷ் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் காரத்துக்காக லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வந்து ஈஸியாக சுலபமாக வெறும் குக்கரில் வந்து நம்ம எப்பவும் போல் சாதத்துக்கு வைக்கிற மாதிரியே வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான இந்த வத்தல் செய்ய போகிறோம். இப்போ வந்து நான் அரைச்ச அந்த பச்சை மிளகாய் விழுதை இதோட சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணியோட அளவு சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 2 கப் அரிசிக்கு 6 கப் அளவு தண்ணி வைங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு 1 கப் அதிகமாக கூட நீங்கள் வைக்கலாம். ஆனால் கம்மியாக வச்சிடாதீங்க. கம்மியாக வச்சா அடி பிடிக்கும். இப்போ கடையில் வாங்கின பச்சரிசினா நீங்கள் 6 கப்பே போதும். நம்ம ரேஷன் அரிசின்றதுனால 1 கப் எக்ஸ்ட்ராவே நான் வச்சிருக்கேன். 7 கப் சேர்த்துக்கங்க. இப்போ 1 ஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு குக்கரில் விசில் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக குக்கரில் ஒரு 5 விசில்லேருந்து 6 விசில் வரைக்கும் வச்சிருங்க. நல்லா குழைய வேகணும். அப்போ தான் வந்து நமக்கு வத்தல் பிழியிறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் வந்து 6 விசில் வச்சுருக்கேங்க. 6 விசிலுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தா ரொம்ப சூப்பராக நல்லா வந்து பொங்கலுக்கு மாதிரி வந்து வெந்திருக்கு. இதில் ஃபைனலாக வந்து 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கடைசியாக நம்ம சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும். நான் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் கடைசியாக ஃபைனலாக சேர்க்குறேன். இது வந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நமக்கு வந்து. அதாவது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிடும் போது நல்ல ஒரு காரசாரமாக இருக்கும். அதனால லைட்டாக வந்து 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நான் ஒரு தாம்பாளத்தில் ரேஷனில் அதாவது கொடுத்த வேஸ்ட்டியை வந்து நல்லா லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு பிழிஞ்சிட்டு விரிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆயில் அதாவது 1 லிட்டர் ஆயில் பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மேலே வந்து சின்னமாக வந்து கட் பண்ணிக்கலாம். அடியில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஹோலாக வந்து ஃபுல்லாக வந்து நேராகவே கட் பண்ணிடுங்க. நமக்கு வந்து இதுக்கு முறுக்கு கட்டையோ அச்சோ எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்ப சூப்பராக கைவலிக்காமல் இந்த ஒரு ஆயில் பேக்கெட்டை வச்சு ரொம்ப சூப்பரான சோத்து வத்தல் இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து குழஞ்சி நமக்கு வெந்திருக்குது. இதை வச்சு கொஞ்சம் கூட கைவலியே இருக்காது. இதே முறுக்கு அச்சில் பிழிகிறதுனா உங்களுக்கு ரொம்ப கைவலிக்கும், கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம ஈஸியாக சுலபமாக வந்து ஒரு குயிக்காக வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே நான் வந்து அவ்வளோ வத்தலையும் போட்டுட்டேங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ மொட்டை மாடியில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் கீழே வந்து தாம்பாளத்தில் இந்த மாதிரி ஒரு துணியில் வந்து வேகமாக பிழிஞ்சு நான் ரெடி பண்ணிவிட்டேன். மாடியிலே உங்களுக்கு வந்து நான் பிழிஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி காட்டன் வேஸ்டியில் பாருங்கள் பயங்கர வெயில் வந்துருச்சு. இதோட நான் பிழியும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கைவலியே இல்லை. ரொம்ப குயிக்காக வந்து பிழிஞ்சாச்சு. இதை நல்லா காயட்டும். ஒரே நாளில் இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு பயங்கரமாக காஞ்சிருச்சுங்க எனக்கு வத்தல். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இப்போயே நல்லா காஞ்சிருச்சு. இருந்தாலும் இன்னொரு நாள் வந்து அதே வெயிலில் வந்து நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து காய வைப்போம். எப்பயுமே வந்து துணியை வந்து நல்லா அலசிட்டே வந்துட்டு இந்த மாதிரி பிழிங்க. அப்போ தான் வந்து ரொம்ப ஒட்டாது. இப்போ பாருங்கள் நல்ல வத்தல் வந்து நல்லா பொறுன்னு காஞ்சி வந்துருச்சுங்க. வெறும் ரேஷன் பச்சரிசியை வச்சு செலவே இல்லாமல் ஒரு சூப்பரான அதாவது அரிசி வத்தல் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் வந்துட்டு உடனடியாக உங்கள் வீட்டில் ரேஷன் பச்சரிசி இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரேஷன் பச்சரிசியில் செஞ்சதுன்னே நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பராகவும் சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க வத்தல். நம்ம பெரிய கடைகளில் மார்க்கெட்டில் போய் அதாவது அரிசி வத்தல் கேட்டிங்கன்னா ரொம்பவே விலை அதிகமாக சொல்லுவாங்க. நீங்கள் ரேஷனில் வந்து போடுற பச்சரிசியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சூப்பராக செய்யுங்க. இப்போ நான் எண்ணெயில் வந்து பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். போட்டோன்னே நல்லா புஸ்ஸுன்னு நல்லா வெள்ளையர்னு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அப்புறம் என்னங்க நான் சொன்ன மெத்தடில் உடனடியாக உங்கள் வீட்டில் உள்ள ரேஷன் பச்சரிசியை வச்சு இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இப்போவே உடனே நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.